சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் +1 மற்றும் +2வில் சமச்சீர் பாடத்திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகள் நிர்வாக கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஈரோட்டில் நடந்த சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர்கள் மற்றும் நிர்வாகிகள் அடங்கிய கூட்டமைப்பு கூட்டத்தில் இந்த கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கி வந்த நோக்கியா கம்பெனியில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி காஞ்சிபுரத்தில் சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. காஞ்சிபுரம் காந்தி சிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு மாநில குழு உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி திருப்பராய்த்துறை காவிரி ஆற்றங்கரையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் துலா ஸ்நானம் செய்தனர். துலா மாதம் என்று அழைக்கப்படும் ஐப்பசி முதல் நாளில் காவிரியில் நீராடினால் பாவம் போகும் என்பது ஐதீகம். துலா ஸ்நான உற்சவத்தை ஒட்டி திருப்பராய்த்துறை தாருகானீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடந்தன. ரிஷப வாகனத்தில் சுவாமியும் அம்மனும் வீதி உலா வந்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள போடிமெட்டு பாதையை திறந்துவிடக் கோரி முந்தல் சோதனைச் சாவடியில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். மழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டிருந்ததால் இந்த சாலை மூடப்பட்டிருந்தது. தற்போது சாலை சரி செய்யப்பட்ட நிலையில் முந்தல் சோதனைச் சாவடியில் வாகனங்கள் அனுமதிக்கப்படாமல் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின் சாலை திறந்துவிடப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை துவங்க உள்ள நிலையில் இந்த வருடத்திற்கான மேல் சாந்திகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஐயப்பன் கோவிலில் நவம்பர் 17ஆம் தேதியன்று மண்டல பூஜை துவங்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஐயப்பன் கோவில் மற்றும் மாளிகைபுரத்து அம்மன் கோவில்களுக்கு கிருஷ்ணதாஸ் நம்பூதிரி, கேசவன் நம்பூதிரி ஆகிய இருவரும் மேல் சாந்திகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்.